இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்ன என் ஃப்ரெண்டு வந்து எழுப்பி விட்டு வாடா போலான்னு வெளில கூட்டு போயிட்டான். எங்கதான் கூட்டின்னு போறான்னு பார்த்தா சொல்லவே இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லா வீட்டோட ஜன்ன கதவையும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். என்னடா ஜன்ன கதவு முறைக்கிறான் அப்படின்னு எனக்கும் செம்ம குழப்பமாயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் ரொம்ப தூரமா நடந்து போய்கிட்டே இருக்குமே என்னடா பண்ற, ஜன்ன கதவு பாக்குறேன், அவனை செருப்பு போட்டு அடிச்சு விடுவானடா அப்படின்னு. அப்பதான் அவன் சொன்னான், மச்சான் விண்டோ ஷாப்பிங்னா இதுதான்டா அப்படின்னா. அப்பதான் எனக்கு புரிஞ்சு, ஓ இதுதான் விண்டோ ஷாப்பிங்கான்னு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு ரமேஷ் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, பரவாயில்லப்பா ரமேஷ் டாக்டருக்கு படிச்சிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக காசெல்லாம் திரட்டிட்டு ஒரு சின்னதாக டிஸ்பென்சரி, அந்த கிளினிக் சொல்லுவாங்க இல்லையா, அதை கட்டி கொடுத்துட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், டாக்டர் மாதிரி கோட் சூட்லாம் போட்டுட்டு அங்கே போய் உக்காந்துட்டான். மக்கள்லாம் போக ஆரம்பித்தாங்க. நானும் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி அவன்கிட்ட போய் மெடிசன் வாங்கலான்னு போனேன். அப்போ மச்சான் எனக்கு தலைவலிக்குதுடா, ஏதாவது மெடிசன் கொடுறா அப்படின்னா அவன் அமிர்தாஞ்சனை தடவுடான்னு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறான். அப்புறம் தான் கேட்டேன், மச்சான் நீ உண்மையிலே டாக்டர் படிச்சிருக்கேடான்னு கேட்டேன். நான் படிச்சிருக்கேன்டாண்ணா. எப்படிடா படிச்சேன்னு கேட்டால், பேப்பரில் டாக்டர் எழுதிருக்கு, அதை படிச்சுட்டு இந்த நாய் நானும் டாக்டருக்கு படிச்சிட்டேன்னு சொல்லி ஊரு ஃபுல்லாக போலி டாக்டராக சுற்றி நிற்கிறாங்க இவன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என் ஃப்ரெண்டு மணிகண்டன் இருக்கானோ இல்லையோ, அவன் என்ன பண்ணான், எங்கே போனாலும் கையில் வாட்ச் கட்டிகிட்டே போயிட்டான். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஏன்டா அம்பி கையில் வாட்ச் கட்டிட்டு போகிறான்னா டைம் பார்க்க தானடா, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை, கொஞ்சம் எல்லை மீறி அவன் என்ன பண்ணான், போகிற இடத்துக்கெல்லாம் கடிகாரத்தையே தூக்கின்னு போக ஆரம்பிச்சுட்டான்னா பார்த்துக்கோங்களேன். ஏண்டா மணி, ஏண்டா நீ போகிற இடத்துக்கெல்லாம் மணியை கொண்டு போகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னான் பாருங்கோ. என்னன்னு தானே எல்லாரும் யோசிக்கிறேன். என்ன தெரியுமா, அவனை எல்லாம் நேரத்துக்கு வர சொன்னாலாம். அதனால தான் அவன் போகிற இடம்லாம் நேரத்தையே கொண்டு போயிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, திடீர்னு என் வீட்டுக்கு ஒரு கையோட வந்தான். என்னடான்னு கேட்டா அவனோட ஃப்ரெண்டோட கையை வெட்டிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா கையை வெட்டி ஸ்ட்ரைட்டா என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நான் பயந்துட்டேன். போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நினைச்சேன். இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்போன்னு கேட்டேன். ஏன்டா யாரோட கையடா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒன்று சொன்னான் பாருங்க, அழைச்சி போய் ஷாக் ஆயினேன். என்ன தெரியுமா சொன்னான், மச்சான் இந்த கை யாரோடது தெரியுமா, என் ஃப்ரெண்டு கார்த்திது. எல்லாரும் என்ன கார்த்தி கையில மாலை போடுறாங்க. அதனாலதான் கார்த்தியோட கைய வெட்டி கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலங்க. காலைல 9 மணிக்கு எழுந்துட்டு பசங்களாம் கூப்பிட்டாங்களேன்னு கிரவுண்டுக்கு போய் மேட்ச் விளையாட்டு வந்தாங்க. மேட்ச் விளையாடினா மூச்சு வாங்குவோம். கரெக்டாக 9 மணிக்குள்ள வெயில் வந்துருச்சு. வெற்றிகரமாக மேட்ச்சில் தோத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த டயரில் அம்மா அடின்னேன். எங்கள் அம்மா ஒன்று வச்சாங்க பாருங்கள், இங்கே அம்மாவே டீனு கூப்பிடுவான்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, செவந்துச்சு. அந்த அம்மாவோட அடி தாங்க முடியாமல் மூச்சு வாங்கி அப்பாடான்னு உக்காஞ்சேன். அப்பாவே நீ டான் கூப்பிட்றேன்னு அவரு ஒன்று வச்சாருங்க இங்கே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என் ஃப்ரெண்டு நேற்று என்ன பண்ணான், தாம்பரம் டு பீச் ஸ்டேஷனு டிக்கெட் எடுக்காமே ட்ரெயின்ல வந்துட்டான். கரெக்டா அவன் மூஞ்ச பார்த்தோன்னே டிடிஆர் தூக்கிட்டாரு. தூக்கின்னு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுநாள் வந்து என்கிட்ட பார்த்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னான். எப்பட்றா வெளியே வந்தான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. டிடிஆர் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ஒன்னு டிக்கெட் காமி இல்ல பாஸ் காமி அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்கிட்ட தான் டிக்கெட் இல்லையே. அப்போ டக்குன்னு ஒண்ணு யோசிச்சு, இவன் காலேஜ் தானே படிக்கிறோம், அதனால இவன் என்ன பண்ணிட்டான், பேக் உள்ள இவனோட காமர்ஸ் ஆன்சர் பேப்பர் இருந்தது, அதுல பாஸ் ஆயிருந்தான். அந்த பாஸை காமிச்சு வந்துட்டான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி.